இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இவ்வளவு நேரமாக ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதித்து துதித்து பாடினோம். இன்னும் இந்த கொஞ்ச நேரத்தில் ஆவியானவரோடு கூட நம்ம பேச போகிறோம். அவர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நம் பேசுவதற்கு முன்பதாகவே, நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம் தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நம்ம இருதயத்தை ஊற்றும் பொழுது அவர் எல்லா தேவைகளையும், நம்முடைய எல்லா ஜெப குறிப்புகளையும், நம்முடைய எல்லா விதமான விண்ணப்பங்களையும் அவர் ஆமேன் என்று அங்கீகரித்து நம் மத்தியில் கடந்து வந்து நமக்கு எல்லா ஒத்தாசைகளையும் அனுப்பி எல்லா நம்முடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவது ஜெப குறிப்பாக நம்முடைய பாவ அறிக்கை மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பாவ அறிக்கை மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களும் முற்றிலுமாய் மன்னிக்கப்படும் பொழுது அதற்கான பதில் எளியதாக நம்மிடத்தில் வந்து சேரும். முதலாவது ஜெப குறிப்பாக பார்க்கும் பொழுது வாலிபர்கள் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷித்த வண்ணமாக போதை வஸ்துக்களை பயன்படுத்தி தேவனுடைய ஆலயம் தங்குமாகிய, தேவன் தங்கும் ஆலயமாக இந்த சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி முதலாவது ஜெப குறிப்பாக நம்ம பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற சகோதரி ஜெயஸ்ரீ அவர்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செலுத்துகிறோம் ஏசப்பா. கொடுத்த ஜெபத்திற்கு சமூகத்தை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் ஒரு விஷயம் மன்னிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, வாலிபர்கள் செய்த பாவங்களை கர்த்தர் நீர் மன்னிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொரு வாலிபர்களும் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஏசப்பா. நீர் கர்த்தர் அவர்களோடு பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த போதை பழக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொரு பட்சியோடு ஏற்றுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு பாதுகாப்பை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க போதைக்கு அடிமையாக இருக்கிற அந்த வாழ்வு பிள்ளைகள் கண்ணோக்கி பார்க்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் வாழ்வு பிள்ளைகளை தொட்டு தரப்பின அந்த போதை வசதிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா வாழ்வு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா வாழ்வு பிள்ளையும் நீர் பரிசுத்தமாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, போதைக்கு இவங்களுக்கு யாரும் அடிமையாகாதபடி கர்த்தர் நீர் அவரோடு இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா வாழ்வு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அன்றைய எத்தனையோ வாழ்வு பிள்ளைகள் தகப்பனே போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்க தகப்பனே. அந்த வாழ்ந்த பிள்ளைகளை ஏசப்பா நீர் கண்ணோக்கி பார்க்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அவங்க அழிவுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. அந்த அழிவை கர்த்தர் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, உமக்கென்று ஊழியத்தை நாங்கள் நடத்த கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்வுகளை கர்த்தர் நீர் தொட்டானவர்கள் பற்றி ஏற்றுக்க உண்மை சுவிசேஷமாய் சொல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு உங்களை ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் நம் மத்தியில் ஏறெடுக்க கிருபை செய்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நம்ம அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமாக. இப்படியாய் பாவ வாழ்க்கையில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் கர்த்தராகிய இயேசுவை சந்திக்கும்படியாய், இயேசு தான் உண்மையான தெய்வம். பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை தர முடியும்னா அது குமாரனாக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் முடியும். ஒருவேளை இப்படியாப்பட்ட போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியலன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி உங்களுடைய பாவங்களை நீங்கள் இந்த நேரத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து கர்த்தர் உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார். இப்படியா இந்த முதலாவது ஜெப குறிப்பை ஏறெடுத்த மக்களுக்காகவும் இசப்பா ஆண்டவர் உடைய இடத்தில் ஆண்டவரை நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி, நன்றி. அடுத்த இரண்டாவது ஜெப குறிப்பாக போதை பொருட்கள் தயாரிக்கின்ற மனிதர்கள், தயாரிக்கின்ற நிறுவனங்கள், அதில் பணிபுரியும் ஊழியர்கள் மனம் திரும்பி அந்த தொழிலை விட்டு வேறு நல்ல வேலையை, நல்ல ஒரு மாற்று தொழிலை அவர்கள் செய்யும்படியாய் அதில் பணிபுரிய மக்களுக்கும் தேசத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிற ஒரு மனமாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல தொழிலை செய்யும்படியாய் இதற்காக நாம்
ஜெபிக்க போகிறோம். முதலாவது அந்த நிறுவனத்தில் இருக்கிற நிறுவனர்களை, அதில் பணிபுரிகிற அனைவரும் சந்திக்கப்படும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு நல்ல வழிவாசலை திறக்கும்படியாய் நம் மத்தியில் இருக்கிற சகோதரி சாக்லின் அவர்கள் ஜெபிப்பார்கள். சோத்ரம் சோத்ரம் ஏசப்பா. அதோ ஏசப்பா, இந்த நாளை காணாத எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ளே மறைந்திருக்காங்க ஆவியானவர் ஏசப்பா. ஆனால் இந்த நாளை காண வைத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆவியானவர் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் இருந்த ஏசப்பா அந்த இடத்துல விடுதலை ஏசப்பா. இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, அதோ ஏசப்பா, போதைப் பொருட்கள் தயாரிக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அந்த ஏசப்பா போதைப் பொருட்கள் தயாரிக்கிறவங்களை ஏசப்பா நீங்கள் ஒரு விஷயாக கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஏசப்பா, அது ஏசப்பா நடத்துகிற ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய பிள்ளையாக மாற ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, தெரியாத செய்கிற தவறு நீங்கள் மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்களுக்கு ஏசப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, உங்கள் மனமாற நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஏசப்பா. இது தவறு என்று அவங்க உணர ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் மனம் மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா, அதில் செய்கிற ஏசப்பா வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் செபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, அவங்க செய்கிறது தவறு என்று அவங்க உணர்ந்து கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்க நல்ல ஒரு வேலையை ஏசப்பா செய்ய ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க மனம் மாறி ஏசப்பா இன்னும் இதை செய்கிற ஏசப்பா ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் போய் ஏசப்பா அவங்க ஏசப்பா இது தவறு என்று அவங்க உணர்ந்து கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க ஏசப்பா செய்கிறது ஏசப்பா என்னென்று அறியாது செய்து இருக்கிறாங்க ஏசப்பா. இதனால எத்தனையோ பேர் ஏசப்பா மறித்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்கள ஒரு விஷயாக கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பிசாசு அவங்ககிட்ட ஏசப்பா அவங்கக்கிட்ட இருந்து வெளியேற ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே வாங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் அவங்க உள்ளத்துக்குள்ளே வாங்க ஏசப்பா. ஏசப்பா, இருளாக இருக்கிற அந்த உள்ளத்துக்குள்ளே போய் ஒரு வெளிச்சத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா, அதை வாங்கி ஏசப்பா குடிக்கிற ஏசப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் செபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா, தெரிந்தோ தெரியாதோ செய்கிறார்களோ ஏசப்பா. ஏசப்பா, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அது தவறு என்று ஏசப்பா அவங்க அறிந்து கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த ஏசப்பா அதை செய்கிற ஏசப்பா ஒவ்வொரு கம்பெனிக்காகவும் செபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா, அந்த கம்பெனியில் ஏசப்பா இனி அது இருக்காதபடி ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, சிறு பிள்ளைகள் முதல் ஏசப்பா வயதானவர்கள் வரை ஏசப்பா அதை குடிக்கிறாங்க ஏசப்பா. அதனால பாதிக்கப்பட்டு ஏசப்பா நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஏசப்பா. ஏசப்பா, பெண்கள் கூட ஏசப்பா அதை வாங்கி குடிக்கிறாங்க ஏசப்பா. அது தவறு என்று அவங்க உணர்ந்து கொள்ள ஏசப்பா கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த செய்கிற ஏசப்பா ஒவ்வொரு நிறுவனத்துக்காகவும் செபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா, அந்த இடத்துல ஏசப்பா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா, இவங்க ரட்சிக்கப்பட ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, இன்னும் ஏசப்பா என்னென்ன ஏசப்பா அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ போதை வச்சுட்டுக்கள் ஏசப்பா அதெல்லாம் ஏசப்பா நீங்கள் நீக்கி போட்டு ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்களே பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துங்க. ஏசுன்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்படியாய் கர்த்தர் இந்த இரண்டாவது ஜெப குறிப்பை கேட்டு அதை தயாரிக்கிற ஒவ்வொரு நிறுவனங்களுக்காகவும், அதில் பணிபுரிய ஜனங்களுக்காகவும், அதில் பணிபுரிகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மற்றொரு ஒரு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கட்டளையிட்டு அவங்க வாழ்க்கையிலும் அவங்க குடும்பங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு கிருபையை நமக்கு கட்டளையிட போகிற கிருபைக்காய் அவருக்கு நன்றி 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 என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளை நாம் ஏறெடுப்போமாக. அவர் உண்மையுள்ளவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தான், இனிமே என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த இதுவில் பணிபுரிந்தால் மாத்திரம்தான், நம்மளால் உழைத்தா மாத்திரம்தான் வாழ முடியும்னு சொல்லி நினைச்சுன்னு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், காகங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவைகளுக்கே பரமபிதா பிழைப்பூட்டும் பொழுது கர்த்தராகிய தேவன் இப்படியாப்பட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களையும் கர்த்தர் சந்தித்து இப்படியாப்பட்ட தொழில இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் சீக்கிரத்தில் ஒரு மனமாற்றத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வரப்போகிற கிருபைக்காய் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றிகளை 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 நாம் ஏறெடுப்போமாக. ஒருவேளை இப்படியாப்பட்ட தொழில இப்படியாப்பட்ட நிறுவனத்தை வைத்து இப்படியாப்பட்ட நிறுவனங்கள் வேலை செய்கிற யாராவது இருக்கலாம். கர்த்தர் இந்த
இனிமேல் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஏசப்பா சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் கதவை திறந்தால் உடனே நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை எங்களுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு மாற்று வேலையே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அவர் நன்மையான நல்ல வழியை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற இம்மானுவேலராய் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுப்போமாக. அடுத்தது மூன்றாவது ஜெப குறிப்பாக, மதுபானத்தை நாடி தேடி ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மதுபானங்கள் அருந்துபவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 16 கோடி பேர் இருக்காங்க. இதில் 5.7 கோடி பேர் உடல்நல பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கஞ்சா போன்ற பொருட்களை உபயோகப்படுத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா 3.1 கோடி பேர் இருக்காங்க. போதை மாத்திரைகள், அந்த மாத்திரைகளை பயன்படுத்துகிற பார்த்தீங்கன்னாக்கா 2.26 கோடி பேர். அதில் உடல்நல பாதிக்க பார்த்தீங்கன்னாக்கா 77 லட்சம் பேர். கர்த்தராகிய தேவன் இந்த மதுபான அருந்துவதற்காகவும் இந்த போதை மாத்திரைகளையும் போதை வஸ்துக்களையும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியாக இப்படியாய் உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சீக்கிரத்தில் இதிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். நம்மளுடைய தேசத்துக்கு, நம்முடைய மாவட்டத்துக்கு நம்மளை செபிக்காவிட்டா வேறு யார் நிற்க முடியும்? யாரை நான் அனுப்புவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கிறாரு. ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் யாராவது இப்படியாப்பட்ட மதுபானம் அறிந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கணவனாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் அவங்க இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். இதை பார்க்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ இந்த நேரத்தில் உன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் கொடுக்கும்பொழுது கர்த்தர் இப்படியாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை தருகிற தெய்வமாக இருக்கிறார். இதற்காக நம் மத்தியில் இருக்கிற மிஸ்ஸஸ் தேன்மொழி சதீஷ்பார் அவர்கள் செபிப்பார்களாக. ஆவியானவர் தாமே ஆண்டவரே இயேசப்பா எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாள் ஆண்டவரே இயேசப்பா யார் யார் ஆண்டவரே இயேசப்பா ஐஎம் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நேயர்களுடைய இருதயத்தில் என் தேவனில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனப்பா. அப்பா மதுபானத்துக்கு கஞ்சாக்கு ஆண்டவரே இயேசப்பா, ஆவியானவர் அப்பா போதை பொருளுக்கு ஆண்டவரே இயேசப்பா அடிமைப்பட்டு இருக்கிறதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் அப்பா ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பாருங்க தகப்பனப்பா. அப்பா அவங்களுடைய சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவனில் அறிவுங்க தகப்பனப்பா. அந்த போதை புழக்கத்திலிருந்து அந்த விசப்பா அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை அந்த விசப்பா அவங்களுடைய சரீரத்திலிருந்து நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் தாமே அந்த விசப்பா ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னது போலப்பா ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, சிறுவர்களை, பெரியவர்களைப்பா இந்த நாளில் நீ தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறேன் இயேசப்பா. அப்பா இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் நீ தருவேன் என்று சொன்ன தேவனப்பா. இந்த நாள் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் தகப்பனப்பா. அப்பா ஒவ்வொரு சிறுவர்களையும் தேவனை தொடுங்க ஆண்டவரே இயேசப்பா. அந்த கஞ்சா பழக்கத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்க தகப்பனப்பா. எங்களுடைய தம்பி, அண்ணன், தங்கை ஆண்டவரே இயேசப்பா அப்பா யாராவது அந்த பழக்கத்தில் இருந்தால் இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை என் தேவனப்பா தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. எங்களுடைய வேலூர் மாவட்டத்தில் இருந்துச்சுப்பா அநேக பேர் ஆண்டவரே இயேசப்பா படிக்க போறாங்க தகப்பனப்பா. ஆனாலே ஆண்டவரே இயேசப்பா அநேக பேர் ஆண்டவரே இயேசப்பா கஞ்சா அடிமைப்பட்டு இருக்கிறாங்க இயேசப்பா. அந்த அடிமைத்தனம் எல்லாம் மாறட்டுமாப்பா. பிசாசானவன் அவங்களை கட்டி வச்சிருக்குதான் எல்லா ஆண்டவரே இயேசப்பா கட்டுகள் நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா. இந்த கஞ்சா பழக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தேவன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. அந்த கஞ்சா பழக்கத்திலிருந்து ஆண்டவரே இயேசப்பா ஆவியானவரப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனப்பா அழிந்து கொண்டிருக்கிறதான அவங்க சரீரத்தை ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா அவங்க பெற்றோர்கள் தெரிஞ்சால் எவ்வளவோ ஆண்டவரே இயேசப்பா கஷ்டப்படுவாங்க தகப்பனப்பா. அந்த கஷ்டங்களால் மாறி ஆண்டவரே இயேசப்பா அவங்களுடைய இருதயத்திலப்பா பரிபூர்ண ஆண்டவரே இயேசப்பா விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த மதுபானத்துக்கு, கஞ்சாக்கு, அந்த சிகரெட்டுக்கு, பீடிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், சிறுவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் தேவனப்பா அவங்களுடைய இருதயத்திலிருந்து அந்த பழக்கத்தை நீர் இயேசுவின் நாமத்தினாலப்பா இப்பொழுதே
பெற்றோனப்பா. ஆவியானவரப்பா, நீரே ஆண்டவரே இயேசுப்பா உண்மையான தேவன் என்று ஆண்டவரே இயேசுப்பா அவங்களுடைய இருதயத்துல பேசி ஆண்டவரே சொன்னப்பா, அந்த பாவ பழக்கத்திலிருந்து அப்பா ஒரு பரிபூரண விடுதலை என் தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனப்பா. அப்பா அதனால ஆண்டவரே இயேசுப்பா அவங்க சரீரத்தை அவங்க கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனப்பா. அப்பா ஆவியானவரப்பா, அந்த பிசாசான ஆண்டவரே இயேசுப்பா அந்த சரீரத்தில் ஆண்டவரே இயேசுப்பா பலவீனத்தை கொண்டு வராங்க இயேசுப்பா. அந்த பலவீனமெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறி பரிபூரண ஒரு பெரிய விடுதலை தந்து ஆண்டவரே இயேசுப்பா அவங்க எல்லாரும் ஆண்டவரே இயேசுப்பா உமக்காக மாறி உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எங்களோட தமிழ்நாட்டில் ஆண்டவரே இயேசுப்பா அந்த போதை பழக்கமே இல்லாதபடி தகப்பனப்பா இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்க பார்த்தாலும் ஆண்டவரே இயேசுப்பா அப்பா மது விற்கிறாங்க தகப்பன, எங்க பார்த்தாலும் கஞ்சா தகப்பனப்பா. எல்லா பசங்களும் ஆண்டவரே இயேசுப்பா கஞ்சாக்கு சிகரெட்டுக்கு ஆண்டவரே இயேசுப்பா ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு தகப்பனப்பா. அவங்க எல்லாரும் தேவனப்பா ஒரு விஷயம் கூட ஆண்டவரே இயேசுப்பா உடைய ஆணி பாய்ந்த கரம் உடைய வளர்க்கற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளப்பா சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களையும் ஒவ்வொருவரையும் தேவனப்பா தனித்தனியாக பேராக தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. தொட்டு ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அப்படி ஆய் செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேசப்பா. எங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே இயேசுப்பா பஞ்சாபே இல்லாதபடி தகப்பனப்பா என் தேவன் மாற்ற குறையில அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேசப்பா. உங்களோட ஜெபம் ஒரு நாளும் வீணாவாய் விருதாவாய் போகாதபடி அப்பா உங்களுடைய சமூகத்துல தூபம் போல எட்டப்பா எங்களவே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்பட இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிறார். ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறபடியினால் நம்ம வேண்டிக் கொண்டு இருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பரலோக வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு நம் மத்தியில் ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிற அந்த மகிமையின் பிரசன்னம் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. யாராவது கலக்கத்தோடு கண்ணீரோடு ஐயோ எனக்காகத்தான் இந்த வார்த்தை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் அருகில் வந்திருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடணும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நாளுக்கு நாள் இதை கொஞ்சமாக தான் நான் பயன்படுத்தினேன், ஆனால் இன்னைக்கு என்னால் இதை விட்டு இருக்க முடியலையே என்று சொல்லி நீ இப்படியாய் உன் இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். உனக்கு யாருமே விடுதலை தர முடியாது, இனி மரணம் தான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஒருவேளை உன் காதில் ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசுவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு உன்னுடைய முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து உன்னுடைய இருதயத்தை அவரிடத்துல மாத்திரம் கொடுத்து பாருங்க. இதில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களும் கஞ்சா போன்ற எல்லா போதை மாத்திரைகளுக்கும் எல்லா போதை வஸ்துக்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களும் இந்த நாளில் நம்ம விட்டு நீங்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை தேடி வந்த தெய்வம் அவர் மாத்திரம் தாங்க. நம்மை தேடி தெரிந்து கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் அவர் மாத்திரம்தான். அந்த தேவாதி தேவனுடைய இருதயத்தை அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது எல்லா பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக போகிறது. எல்லா விதமான போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிற அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக போகிறது. இப்படியாய் இந்த பாடல் மூலமாய் கர்த்தராகிய தேவனிடத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி நம்ம ஒரு விசையாக அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமாக. இங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்தேன்.
சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்களே கர்த்தாவே. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, பாவை என்ற சேற்றில் சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தகாத ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஷிப்புனால வந்த கர்த்தாவே ஆண்டவரே, இப்படியாப்பட்ட போதை வஸ்துக்களுக்கு ஆண்டவரே அடிமைப்பட்டு கர்த்தாவே அப்பா, இந்த சிறை இருப்பிலிருந்து என்னை யாராவது விடுதலையாக்க கூடியமான்னு சொல்லி ஆண்டவரே எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நிந்தையிலும் அவமானத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே சுவாமி. எதற்காக இந்த பொழுது விடுகிறதோ என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்களே சுவாமி. அப்பா, அப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீங்க ஒரு விடுதலையை தாங்க சுவாமி. ஏசப்பா, உமால மாத்திரம்தான் கர்த்தாவே விடுதலை தர முடியும் ஆண்டவரே. அப்பா, குற்றமில்லாத ஆண்டவரை ரத்தத்தை சிந்தினவர் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரை. அப்பா, நீங்க மாத்திரம்தான் கர்த்தாவே ஒரு மனிதனுடைய ஆண்டவரை எல்லா விதமான ஆண்டவரை அப்பா ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை மாம்ச கிரியைகளுடைய பாவங்கள்ல இருந்து ஆண்டவரை விடுதலை தர முடியும் சுவாமி. இப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஜெபங்களை ஏறெடுக்க கிருபை செய்தீங்கள், அதற்காய் நன்றி நன்றி நன்றி. அடுத்த ஒரு ஜெப குறிப்பாக நம்முடைய மாவட்ட வரியாக பார்க்கும் பொழுது இப்படியாக சில அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா, கொலை வழக்குகள் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 5109 கொலை வழக்குகள் நம்மளுடைய தேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கொலை முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா 7941 கொலை முயற்சிகள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது 4566 வழக்குகள். இப்படியாக இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 ஆண்டுகளில் மாத்திரமே இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாவட்ட வரியாக பார்த்தீங்கன்னாக்கா சில மாவட்டத்தில் கொலை வழக்குகள்னு பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 436, இப்படியாய் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா 369, தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 298, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 296, சேலம் மாவட்டத்தில் 262, சேலம் மாநகரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 258, திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 255, தேனி மாவட்டத்தில் 222. இப்படியாப்பட்ட கொலை வழக்குகள் சில மாவட்டங்களை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட கொலை வழக்குகளை பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தராகிய தேவனுடைய இருதயம் எவ்வளவு ஒரு விசனப்பட்டிருக்கும். ஐயோ, இதற்காக யாராவது செப்பிப்பாங்களா? இந்த கொலை வழக்குகளுக்கெல்லாம் யாராவது முன்வந்து இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாதபடி கர்த்தர் நம்மளுடைய இருதய வாஞ்சையை யாராவது அறிந்து செப்பிப்பாங்களான்னு சொல்லிட்டு இப்படியா ஏங்கி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை ஒரு விஷயம் இந்த இடத்திலிருந்து கண்களை மூடி இப்படியா இந்த கொலை வழக்குகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொலை வழக்குகள் எல்லாம் ஏசப்பா சந்திக்கணும்னு சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். இந்த கொலை வழக்குகளில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு விஷயம் மனம் மாறணும்னு சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். அப்பா, இதோ கர்த்தாவே ஆண்டவரை அறிந்து அறியாம ஏசப்பா இந்த போதை வஸ்துக்களை உட்கொண்டதுனால ஏசப்பா இப்படியாப்பட்ட கொலை வழக்குகளில் இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஏசப்பா தான் செய்வது இன்னது என்பதை அறியாமல் ஏசப்பா இந்த ஜனங்க கர்த்தாவே ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே இப்படியாய் இந்த கொலை வழக்குகள் ஆண்டவரை சிக்கி தவித்து கொண்டிருக்காங்களே கர்த்தாவே ஆண்டவரே. இந்த கொலை வழக்குகள் இருந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா சிக்கி தவித்து சுவாமி ஆண்டவரே அப்பா தெரிந்தோ தெரியாம சந்தர்ப்ப சூழ்நிலையினால கர்த்தாவே அப்பா பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் சுவாமி ஆண்டவரே. இதோ சுவாமி ஆண்டவரே எங்க தேசத்தில் ஆண்டவரே எங்க மாவட்டத்தில் கர்த்தாவே எங்க மாநிலங்களில் கர்த்தாவே இப்படியாப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த மாவட்டங்கள் வாரியை சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டங்களும் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் கர்த்தாவே. என் தேவாதி தேவனே ஏசப்பா இதோ கர்த்தாவே ஆண்டவரே இந்த கொலை வழக்குகளுக்கு ஆண்டவரே அப்பா அடிமைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையினுடைய அடிமைத்தனமும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை அப்பா விடுதலை ஆகும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கொலை செய்ய தூண்டுகிற கர்த்தாவே எல்லா பொல்லாத கிரியைகளை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால தகப்பனே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரை அப்பா இதிலிருந்து ஒரு விடுதலையை தகப்பன் நீங்கள் கட்டளையிடும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த கொலை வழக்குகள் எல்லாம் ஆண்டவரை ஏசப்பா ஆண்டவரை அப்பா இல்லாமல் போகும்படியாய் கர்த்தாவே என் தேசத்தில் கர்த்தாவே
கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இப்படியாப்பட்ட ஆண்டவரே மதுபான கடைகளை மூட கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஆண்டவரை ஆளுகை செய்கிற ஆண்டவரை ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியில நீங்க பேசும்படியா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில என் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரை அப்பா, நீங்க இடைப்படும்படியாய் நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை கொள்ளை முயற்சிகள் ஆண்டவரை அப்பா, எங்களுடைய மாவட்டங்களில் பார்க்கும் பொழுது சுவாமி எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியங்கள் ஆண்டவரை அப்பா. இதோ சுவாமி நீங்க ஆண்டவரை மனம் இறங்குங்க தகப்பனே. ஏசப்பா, நீங்க எங்களுக்கு இறங்காவிட்ட ஏசப்பா யார் சுவாமி ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை அப்பா ஆண்டவரை பரிந்து பேச முடியும் கர்த்தாவே. ஆண்டவரை பாவங்களை செய்ய தூண்டுகிற ஆண்டவரை ஆண்டவரை ரத்த வெறி பிடித்த ஆண்டவரை எல்லா ஆண்டவரை அந்தகார கிரியைகளை கர்த்தாவே நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரை அப்பா. கொலை முயற்சிகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால எங்க தேசத்துல இல்லாதபடி ஆண்டவரை என் தகப்பனாகிய தேவன் நீங்க ஆண்டவரை அப்பா, நீங்க ஆண்டவரை அதிலிருந்து ஒரு விடுதலையை தரும்படியாய் சுவாமி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா. இதோ கர்த்தாவே ஆண்டவரை அந்த வழக்குகளை கூட சுவாமி சரிவர விசாரிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரை அப்பா, நீதித்துறையில இருக்கிற ஆண்டவரை வழக்கறிஞர்களையும் ஆண்டவரே கர்த்தாவே நீதிபதிகளையும் சுவாமி இப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இதோ சுவாமி ஆண்டவரை மிரட்டுகிற கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை சுவாமி ஆண்டவரை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு நீதிபதி சொல்லுகிறார் கர்த்தாவே அப்பா, எங்களால் இப்படியாய் சுதந்திரமாக கூட இருக்க முடியல ஆண்டவரே. எவ்வளோ ஒரு வேதனையான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே அப்பா, திறப்பில் ஆண்டவரை நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா, உத்தரவாதம் எடுத்து நாங்கள் நிற்கிறோம் ஐயா. போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை இப்படியாப்பட்ட கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு சுவாமி ஆண்டவரை இப்படியாப்பட்ட கொலை முயற்சிகளை செய்து சுவாமி ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே சத்ருவானவன் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் ஆண்டவரை குறிவைத்து தாக்குறான் சுவாமி ஆண்டவரே. இந்த சிறு வயதிலேயே பாவ வாழ்க்கைக்கு ஆண்டவரை அழைத்து சென்றால் கர்த்தாவே, பரிசுத்தத்தை கெடுத்து விட்டால் கர்த்தாவே ஆண்டவரே, இவர்கள் எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியாது என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே அவன் ஆண்டவரே தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் சுவாமி. அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே அவன் ஆண்டவரை அறிந்திருக்கிறபடியினால கர்த்தாவே இப்படியாப்பட்ட ஆண்டவரை தீமையான ஆண்டவரை எண்ணங்களை கர்த்தாவே ஆண்டவரை பிள்ளைகள் இருதயத்தில் விதைக்கிற ஆண்டவரை அவனுடைய எல்லா விதமான கிரியைகளையும் ஆண்டவரை அப்பா நீங்க முறியடிக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரை நீர் ஆண்டவரை ஏழைகளின் பலன் ஏசப்பா, எளியவர்களின் திடன் ஏசு சாமி. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுடைய தாய்மார்களுடைய கண்ணீரை பாருமையா. தன் கணவன் குடிப்பதினால, தன் பெற்ற பிள்ளை குடிப்பதினால ஆண்டவரை ஒவ்வொரு நாள் இரவு நேரங்களில் ஆண்டவரை ஆண்டவரே அப்பா ஏசப்பா எங்கு போவதுன்னு தெரியாம ஆண்டவரை உறவுகள் மத்தியில நிந்தையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு போய் சுவாமி ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரை விற்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவரை அந்த மதுபானங்கள் ஆண்டவரை அப்பா ஆண்டவரை கொண்டு போகிற சுவாமி அந்த அடிமைதன ஆவிகள் ஆண்டவரை ஏசப்பா ஆண்டவரை அதிலிருந்து விடுதலையாகும்படியே செபிக்கிறோம் ஐயா. நீதி ஆண்டவரை நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிற போல் ஆண்டவரை சாராயத்தை நாடாதே, அது ஆண்டவரை முதல்ல பளபளப்பாய் தோன்றும், ஆனா ஆண்டவரை அது ஆண்டவரை அப்பா பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா. இதோ சாமி தன் நண்பர்களோடு பழகி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா தகாத ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உறவுகளினாலே ஏசப்பா ஏற்பட்ட ஆண்டவரே அப்பா இந்த பழக்கத்திலிருந்து ஆண்டவரே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா ஆண்டவரே. ஏதோ ஒரு சிறிய ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா இதோ விளையாட்டுத்தனமாக தான் ஆண்டவரே இதை உட்கொண்டே என்று சொல்லி கர்த்தாவே இன்னைக்கு எத்தனை வாலிபன் கர்த்தாவே ஆண்டவரே இனி மரணம் தான், இனி நம்முடைய வாழ்க்கை முடிந்தது தான், இனிமே நம்மளால வாழ முடியாது, இன்னைக்கு தான் நமக்கு கடைசி இது தான். இந்த ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது அப்படியே சிந்தித்து கொண்டிருக்கலாம் ஏசு சுவாமி ஆண்டவரே. கர்த்தர் நீங்க மனம் இறங்கும்படியை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இறங்குங்க சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே. இப்படியாப்பட்ட ஆண்டவரே பாவ வாழ்க்கையில் இருக்கிற அப்பா அந்த வாலிபனுக்கு நீங்க இறங்குங்க கர்த்தாவே. ஓ இயேசு என்ற ஒரு ஆண்டவரே இருக்கிறார் என்பதை கர்த்தாவே ஆண்டவரே பாவ வாழ்க்கையில் அடிமைப்பட்டு இருக்கிற அந்த வாலிபனுக்கு நீங்க உங்களை வெளிப்படுத்துங்க ஏசப்பா. தோமாவுக்கு அன்னைக்கு உங்களை வெளிப்படுத்தினீங்களே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா நாட்கள்
உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நீங்க ஏசப்பா இன்றைக்கு பிதானத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கீங்களே கர்த்தாவே ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தாவே ஆண்டவரே இப்படியே இந்த போதை வஸ்து ஆண்டவரே அப்பா உட்கொண்டு கர்த்தாவே இன்று இரவோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவரே எண்ணங்களோடு சிந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் யாராவது இருக்கலாம் ஏசப்பா இந்த நேரத்தில் கர்த்தாவே அவர்களையெல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரை என் கர்த்தர் நீங்கள் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிறாங்களே ஏசப்பா ஐயா நான் செய்கிறது என்னதேன்னு தெரியாமல் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த போதை வஸ்து கொண்டு போகிற அந்த மயக்கத்தில் சுவாமி ஆண்டவரை தான் செய்வது இன்னதென்பதை அறியாமல் ஆண்டவரை அப்பா அவங்க செய்து கொண்டு இருக்காங்களே இப்படியாப்பட்ட ஆண்டவரை தீமையான காரியங்களுக்கு ஆண்டவரை அடிமைப்பட்டிருக்கிற ஆண்டவரை எல்லா அடிமைத்தன ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஐயா எங்க தேசத்துக்குள்ள அந்த ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் அதன் கிரியைகளை நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரை அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிகளை ஆண்டவரை குடிக்க தூண்டுகிற ஆண்டவரை அப்பா குடிவெறியின் ஆவிகளை மதுபானத்துக்கு அடிமைப்படுத்தியிருக்கிற ஆவிகளை போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்படுத்தியிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம் கர்த்தாவே என் தேவாதி தேவன் நீர் மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா என் தேவன் நீர் மனம் இறங்கி ஆகணும் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே தேசத்தினுடைய ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆளுகை இருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீங்க பேசுங்க தகப்பனே இப்படியாப்பட்ட சம்பவங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது ஐயா இந்த தீமைகளை அகற்ற கர்த்தாவே அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை நீங்க கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் ஐயா மதுபான கடைகளை மூட ஆண்டவரே அப்பா சீக்கிரத்தில் ஆணையை பிறப்பிக்க ஆண்டவரே எங்க ஆண்டவரே முதலமைச்சர்களோடு கூட நீங்க பேசும்படி ஆயிட்டாங்க செபிக்கிறோம் ஐயா தேசத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க சந்திக்கும்படியாய் கர்த்தாவே நாங்க செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே எத்தனை பெண் பிள்ளை சுவாமி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தன் வாழ்க்கை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தன் கணவன் குடிப்பதனால் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுறாங்க சுவாமி இதனால பெற்ற பிள்ளைகள் அனாதைகளாக ஆண்டவரே அப்பா கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே அப்பா சிறு குழந்தைகள் எல்லாம் கூட ஏசப்பா இன்னைக்கு கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அனாதைகளை ஆண்டவரை மாற்றப்பட்டு இருக்காங்கப்பா மது அருந்தி சுவாமி வாகனங்களை ஓட்டுவதனால சுவாமி எத்தனையோ விதமான ஆண்டவரை விபத்துகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி ஆண்டவரே நீங்க மனம் இறங்கும்படியாய் சுவாமி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இந்த தேசத்தில் ஆண்டவரை இப்படியாப்பட்ட ஆண்டவரை அப்பா ஆண்டவரை சத்ருவானவன் கர்த்தாவே கொண்டு வருகிற எல்லா விதமான ஆண்டவரை அப்பா அவனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் சுவாமி ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை ரத்தத்தினால ஆண்டவரை நீங்கள் முறியடிக்கும்படியாய் சுவாமி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை ஏசப்பா எங்களுக்கு இறங்குங்க கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் மாநிலத்தை கண்ணோக்கி பாருங்க சுவாமி எங்கள் இந்திய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா ஆண்டவரை அப்பா தினந்தோறும் ஆண்டவரை கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க ஐயா அந்த கூலி ஆண்டவரை அந்த வருமானத்தை கர்த்தாவே தன் குடும்பத்துக்கு பயன்படுத்தாதபடிக்கு சாராய கடைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க சுவாமி சமீப நாட்களாய் கர்த்தாவே ஆண்டவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த ஆண்டவரை அந்த சம்பவம் கர்த்தாவே பெண்களும் ஆண்டவர் ஆண்களும் என்று சொல்லி ஆண்டவரை எத்தனையோ பேர் கர்த்தாவே அதை உட்கொண்டு மறித்திருக்காங்களே சுவாமி இனி அப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதிருக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை அப்பா உம்முடைய சமூகத்தில் உத்தரவாதம் எடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா எங்கள் தேசத்துக்கு இறங்குங்க எங்கள் மாநிலத்துக்கு இறங்குங்க எங்கள் மாவட்டத்துக்கு இறங்குங்க கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் இறங்கும்படியை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா நாங்கள் எழுப்புதலில் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா எங்களை தெரிந்து கொண்டீங்களே சுவாமி ஆண்டவரே எங்களை உமக்காக தெரிந்து கொண்டீங்களே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இதை அறியாமலும் சுவாமி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அறியாமல் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவோ ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காகவோ நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தர் நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரை அப்பா நீங்க ஆண்டவரை இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா ஆண்டவரை தன் குடும்பங்களுக்கும் தெரியாம ரகசிய பாவங்கள் ஆண்டவரை இப்படியாய் வாழ்ந்து கொண்டு
இருக்கலாம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரே அந்த ரகசிய பாவ வாழ்க்கை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எழுப்புதலுக்கு எங்கள் தேசத்தின் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நீங்கள் இப்பொழுதிருந்தே பயன்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, தேசத்தை கலக்குகிற ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பவுலாய் கர்த்தாவே ஆண்டவரே தேசத்தில் கர்த்தாவே ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு பேதுருவாய் கர்த்தாவே ஆண்டவரே வேதத்தில் காண பாத்திரங்களை கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. மண்ணாசையில் நான் மயங்கி மெய் வழி விட்டகன்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கி மெய் வழி விட்டகன்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை
பார்த்து கர்த்தாவே உடைய இடத்துல சுவாமி தன் இருதயத்தை ஊற்றி செபித்து கொண்டு இருக்காங்கப்பா. நானும் இந்த உலக கொஞ்ச நேரம் இந்த சிற்றின்பத்துக்காக இந்த தேவனுடைய சரீரமாக ஆலயத்தை நான் கெடுத்துக்கொண்டேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நேரத்தில் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை எங்களோடு கூட இணைந்து செபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தர் ஒரு விடுதலையை தாங்க சுவாமி. இனியிலிருந்து ஒரு விடுதலையை அந்த பிள்ளைகள் கிரகிக்க கூடாத ஒரு மாற்றத்தை சுவாமி அந்த பிள்ளைகள் காணத்தக்கதாய் ஆண்டவரை என் கர்த்தர் நீங்க ஆண்டவரை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளை கிருபைக்காய் சுவாமி நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரை இன்னும் இயேசு சுவாமி பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரை குண்டர் சட்டத்தில் இருக்கிற ஆண்டவரை எல்லா விதமான வழக்குகளும் சுவாமி சீக்கிரத்தில் ஆண்டவரை ஒரு முடிவுக்கு வரட்டும் ஐயா. அதை விசாரிக்கிற நீதிபதிகளோடு கூட கர்த்தர் பேசுங்கப்பா ஆண்டவரை. கர்த்தாவே ஆண்டவரை சரியான முறையில் ஆண்டவரை நீதியை வழங்க ஆண்டவரை என் கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டும்படியை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை நீங்கள் கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய மன தைரியத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரை அந்த நீதிபதிகள் வழக்கறிஞர் குடும்பங்களுக்கும் சுவாமி ஆண்டவரை ஒரு பாதுகாப்பை நீங்கள் கட்டளையிடும்படியை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே குண்ட சட்டத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை காட்டினவரை ஒரு விடுதலையை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஒருவேளை ஆண்டவரை அந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லனை போல சுவாமி ஆண்டவரை மறிக்கும் தருவாயில கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி ஆண்டவர் அறிந்து சுவாமி இரக்கம் பெற்றுக்கொண்டது போல கர்த்தாவே இதோ சுவாமி ஆண்டவரை அப்பா இதோ கர்த்தாவே இந்த நாளில் கூட சுவாமி ஆண்டவரே அப்பா கொலை முயற்சி வழக்குகள்ல குண்ட சட்டத்தில் இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரை அப்பா இந்த காரியங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை கர்த்தர் நீங்க ஆண்டவர் அந்த வாழ்க்கையில சுவாமி ஆண்டவரை ஒரு விடுதலையை தரும்படியாய் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை தரும்படியாய் சுவாமி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை இப்படியாப்பட்ட சம்பவங்கள் கர்த்தாவே எங்க தேசங்கள்ல கர்த்தாவே நடைபெறாதபடிக்கு ஆண்டவரை என் கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளும் ஐயா. ஆண்டவரை நீங்க நினைத்தா போதும் ஏசப்பா ஆண்டவரை எங்க தேசத்தை நீங்க நினைச்சா போதும் சுவாமி எல்லா சூழ்நிலையை மாற்ற முடியும் ஆண்டவரை. எங்க தேசத்துல நடைபெறக்கூடிய ஆண்டவரை எல்லா பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை என் கர்த்தராகிய தேவன் சுவாமி நீங்க சீக்கிரத்துல ஒரு விடுதலையை தரப்போறீங்கப்பா. பாவ வாழ்க்கை போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக போகிறதே ஏசப்பா. அதற்காய் நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்க போகிற சுவாமி. நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி. சீக்கிரத்தில் ஆண்டவரை அந்நிய கண்கள் அல்லடாடே எங்களுடைய கண்களே கண்டு கர்த்தாவே ஆண்டவரே இந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி இந்த நாவுகள் நான் துதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை தயாரிக்கிற நிறுவனர்கள் ஆண்டவரை அப்பா பணிபுரிகிற ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஆண்டவரை சீக்கிரத்தில் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தர் ஒரு நல்ல ஒரு தொழிலை கொடுத்து சுவாமி அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளையிட போகிற கிருபைக்காய் கர்த்தாவே நாங்கள் நன்றிகளை சுவாமி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இன்னும் எங்க வேலூர் மாவட்டத்தில் சுவாமி ஆண்டவரே அப்பா எழுப்புதல் உண்டாக கூடாதபடி ஆண்டவரை அப்பா போதை வஸ்துக்கள் மதுபானங்களுக்கு ஆண்டவரை போதை மாத்திரைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஆண்டவரை ஏசப்பா ஆண்டவரை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சீக்கிரத்தில் கர்த்தர் ஆண்டவரை அப்பா நீங்க ஏசப்பா ஒரு ஆண்டவரை மாற்றத்தை நீங்க தரப்போறீங்களே ஆண்டவரை எங்க தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிற கொலை முயற்சிகள் ஆண்டவரை கொலை வழக்குகள் ஆண்டவரை இந்த குண்டர் சட்டங்கள் ஆண்டவரை அப்பா ஆண்டவரை இப்படியாய் சிறு பிள்ளைகளை ஆண்டவரை விசேஷித்த வண்ணமாய் 10 முதல் 17 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரை பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை எதிர்காலத்தை அழிக்கும் வண்ணமாய் சாமி உலக சிற்றின்பத்தில் விழ வைக்கிறார்னவரை எல்லா சாத்தானுடைய ஆண்டவரை அப்பா ஆண்டவரை அவனுடைய சதி திட்டங்களை கர்த்தாவே நீங்க முறியடித்து கொண்டு இருக்கீங்களே ஆண்டவரை ஆண்டவரை அதற்காய் நாங்கள் நன்றிகளை ஏசப்பாட் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இதோ சுவாமி ஆண்டவரை இவ்வளவு நேரமாய் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் சுவாமியுடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்க விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுத்தோம் சுவாமி ஆண்டவரை அப்பா ஆண்டவரை அன்னைக்கு கர்த்தாவே ஆண்டவரை அப்பா ஆண்டவரை சுவாமி அண்ணால் ஆண்டவரை அப்பா தேவனுடைய சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாங்க சுவாமி ஆண்டவரே சாமுவேலை நீங்க கட்டளையிட்டீங்க ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா இப்படியா பெண் பிள்ளைகளை வாலிப பிள்ளை சமூகத்தில் ஆண்டவரே இதற்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் சீக்கிரத்தில் மாற்றத்தை ஆண்டவரை காணும்படியாய் கர்த்தர் நீங்க கிருபை செய்ய போகிற இரக்கத்திற்காய் கர்த்தா
பிதாவே, நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிற சுவாமி. சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவரே அப்பா நீங்கள் கட்டளையிட்டு ஆண்டவரே அப்பா, நீர் கிருபை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் செழிப்பை கர்த்தாவே நீங்கள் கொடுக்க போகிற தயவுக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிற சுவாமி. இப்படியா எங்களுக்கு செபிக்க ஆண்டவரே கிருபை பாராட்டினீங்களே, ஜெபிப்பதற்கான பலனை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிற சுவாமி. நன்றி அப்பா. எல்லா ஜெபங்களும் என் தேவனுடைய சமூகத்தில் தூபமாய் வந்து எட்டிருக்கிறது ஆண்டவரை. ஏற்ற காலத்தில் இதற்கான ஆண்டவரை பலனை நீங்கள் தரப்போறீங்க, அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின இந்த எல்லா ஜெப குறிப்புகளையும் எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால தாழ்த்தி ஏசப்பா ஆண்டவரை அப்பா ஆண்டவரை அப்பா உடைய சமூகத்தில் படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்படியா இந்த வாய்ப்பினை கொடுத்த IMTV ஊழியங்களுக்காக நாங்கள் முதலாவது நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு உன்னை நேசிக்கிறார். ஊழியங்களிலிருந்து இப்படியாய் வந்து இப்படியாய் உங்களோடு கூட இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இப்படியாய் உங்களோடு கூட இந்த நேரங்களை பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காக முதலாவது கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்.